அதுக்கு இட்லின்னு ஏன் தெரியுமா பேர் வச்சாங்க? அத முத இத்தாலி தேசத்துல கண்டுபிடிச்சதுனால அதுக்கு இட்லின்னு பேர் வச்சாங்க. இதே இட்லிய ரஷ்யாவில கண்டுபிடிச்சிருந்தா ரஸ்தாலின்னு சொல்லி இருப்பாங்க. அது வாழைப்பழம் எனக்கு தெரியாதா? வடிவு இவன் டூப் படிப்பான், மயங்கிறாத. யோ, நான் யார்கிட்டயும் மயங்க மாட்டேன். என்கிட்ட கூடவா? இவர் பெரிய ராமரு, இவர் பெரிய கிருஷ்ணரு. ராமரும் இல்ல கிருஷ்ணரும் இல்ல, ஏன் ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? அக்கா அக்கா, பஞ்சாயத்து ஆபீஸ்ல டைம் பீஸ் கடியாரம் தொலைஞ்சு போச்சான். சின்னசாமி எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கு. ஐயோ, அது சர்க்கார் சொத்தாச்சே. சர்க்கார் சொத்தை திருடுனா பாவமாச்சே. பெரும் பாவம். எந்த பாவி திருடினானோ அவன் கையில கட்ட முளைக்க. பெல்லு இங்க அடிக்குது. இங்க இருந்தா இங்கதான் அடிக்கும். கடிகாரம், பெரிய கடிகாரம். உள்ள பெரிய முள்ள இல்ல. ஐயோ ஐயோ, இந்த மனுஷன் தான் திருடி இருக்காரு. யாரு புடிச்சு புடிச்சு தள்ளிட்டு ஓடுறது? முதலாளி, வர வர சோடாவுக்கு மூடி இல்லாம செய்யறானுங்க. கீழே வச்சிருக்காங்க. ஏன் கீழே வைக்கிறானுங்க? நீங்க ரொம்ப தப்பான காரியம் பண்றீங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. நான் என்ன பண்ண? மக்களால் மதிக்கப்படுகிற இந்த மயிலைய விட்டுவிட்டு ஜனநாயக சிற்பி அந்த செவலைய விட்டுவிட்டு அந்த சின்ன சாமியை பிரசிடென்ட் ஆகிருக்கீங்க. நீங்க பண்றது ரொம்ப தப்பு ராஜமா. நாங்க உங்களுக்கு ஒழுங்கா சால்ரா போடலையா? யோ செவல, உன் பங்கு நீ ஏதாவது சொல்லு. இங்க ஒரு வாய் இருந்துச்சு, எங்க காணா? எனக்கு என்ன கவலை? உங்ககிட்ட நிரந்தரமான கணக்குல நிதி மந்திரி மாதிரி செகண்ட் பிளேஸ். என்ன யாரும் எதுவும் கேட்க முடியாது. அப்படியே கேட்டா சீனியர் சொல்லி தப்பிச்சுக்குவேன். அவருக்கு பரவாயில்லைங்க. Don't talk. Who are you? யார் நீ? நீ சும்மாரியா? எனக்கு தான் ரொம்ப ரொம்ப துரோகம் பண்ணிருக்கீங்க. மப்பு ஓவரா பிச்சா உனக்கு. என்னது? நாங்க 100 அடிச்சா ஃபீல் பண்றீங்க, தெண்டுல்கர் 300 அடிச்சா டிவியில காமிக்கிறீங்க. சின்னசாமியை நான் ஏன் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் ஆக்கிறீங்க தெரியுமா? தெரியலையா? பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல பாவத்தை நான் செய்யணும், பழிய அவன் சுமக்கணும். புரியலைங்களா? கல்யாணத்தை நீ பண்ணிக்கணும், புள்ளைய நான் பெறணும்ன்றார். இது ரொம்ப அசிங்கமாச்சே. அவர் பாலிச சொல்றாரு, நீ போலீஸா கேக்குற. உங்களால வந்து தண்ணி அடிச்சான் பாரு. அம்மா தேய் தேய், சும்மா தேய். இங்க ஒரு ஆள் உட்காந்துருந்தானே, முகமெல்லாம் மீசை வச்சுக்கிட்டு. எங்க? சரி வா, தண்ணி எடுப்போம். இந்த வீடு யாருது? முருகா, முருகா, உன்னை இப்படி தலைகீழ கட்டி தொங்க விட்டு பாவி யாரு? நான் தான் சூரபத்மன். முருகனை நான் தான் தலைகீழா தொங்க விட்டேன். யோ, முருகன் தானே என் சூரனை தலைகீழ தொங்க விடுவான். சூரன் எப்படியா முருகனை தொங்க விடுவான்? இந்த சூரபத்மன் முருகனை மட்டுமில்ல, முருகனை வளர்க்கிற சக்திங்கிற பொண்ணை கூட தலைகீழா கட்டி தொங்க விடுவான். இந்த சூரபத்மன் அதல விதல சுதல எனப்படும் 14 லோகங்களையும் ஜெயிச்சவன். ஆகாயத்தையும் பாதாளத்தையும் கட்டி ஆள்றவன். 30 முக்கோடி தேவர்களும் இந்த சூரபத்மன் முன்னாடி மூச்சு விடக்கூடாது. 40 எண்ணாயிரம் ரிஷிவர்களும் நாவை அசைக்க கூடாது. மும்மூர்த்திகள், கந்தரவர், சின்னரவர், சிம்புருடர், அட்டதிக்கு பாலகர்கள் அனைவரும் இந்த சூரபத்மனுக்கு அடிமைகள். டூரிங் டாக்கீஸ்ல வேலை, காசு இல்லாம தினம் படம். அதான் கடகடன்னு வசனம் தொப்பிக்கிற. சரி சரி, என் முருகன் அவுத்து விடு. ஓ முருகன் புக்கிங் ரூம்ல வந்து ஒரே அசிங்கம் பண்ணிடுச்சு. போஸ்டர் ஒட்ட வச்சிருந்த பசையெல்லாம் காலி பண்ணிடுச்சு. எனக்கா ஒரு தடவை மன்னிச்சிரியா? முடியாது. இன்னைக்கு அத பிரியாணி பண்ணி ஒரு புடி புடிக்க போறேன். என்னையா சொன்ன? ஐயோ அம்மா. நம்ம முருகனை கொல்ல உனக்கு மனசு வருமாயா? அது பேரே முருகையா? பெரிய முருகன். ஓடி ரொம்ப பேசுன உன்னையும் கட்டி போட்டுருவேன். நீ என்ன கட்டி போடுறது? நானே கட்டிக்கிறேன். Bloody nonsense. அப்பா, ஏய், கண்ணை எங்க வச்சிட்டு வர நீ? உன் மேலதான். ஆமா, இதென்ன லாரியில குப்பாடுறவன் மாதிரி அவதாரம்? டியூட்டி டியூட்டி. டவுன்ல இருந்து ஆபீசர் வராரா, அதான் பஞ்சாயத்து ஆபீஸை க்ளீன் பண்ண போறேன். ஆமா, தெரியாதமா தான் கேக்குறேன். உனக்கு ஒரு டியூட்டின்னு கிடையாதா? சினிமா டாக்கீஸ் போஸ்டர் ஒட்டுற, விளம்பர வண்டி ஓட்டுற, சினிமா கொட்டைகளை டிக்கெட் வித்துக்கிற,
இப்ப பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு க்ளீன் பண்ண கிளம்பிட்டேன். என்ன செய்யறது? இந்த பஞ்சாயத்துல ஐயா ராஜதுர காலால குடுக்குற வேலைய தலையால செய்யறது தானே இந்த ஊர் ஜனங்களோட விதி. சரி போனா போகுது. வா, நானும் உனக்கு ஒத்தாசியா வரேன். யாரு நீயா? வழியில போற ஓனான எடுத்து மடியில கட்டிக்கணுமா? வேணாம் தாயி, நீ போ. நான் ஓனா இல்லையா, உடும்பு. உடும்பு மாதிரி பிடிச்சுக்குவேன். யார பாக்க போறாங்க? ஏய், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, விடு. மாட்டேன். ஏய், சரி வந்து தொலை. தேங்க்ஸ். ஏய், இங்கிலீஷ் சரியா பேச தெரிஞ்சா பேசணும். அது டாங்க்ஸ் இல்ல, டாங்க்ஸ். என்னையா இது ஒரே நாத்தம்? இந்த ஆபீஸ்ல ஆளுங்க நுழைஞ்சு ஒரு 6 மாசம் ஆயிருக்கும் போல இருக்கு. மனுஷன் நுழைவானா? என்ன? நான் வரும்போது மனுஷன் நுழைவானான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க நுழைஞ்சிட்டீங்க. கிண்டலா? சின்னசாமி, நம்ம பிரசிடண்ட் ஐயா ராஜதுரோடைய கௌரவத்துக்கு, அந்தஸ்துக்கு, பணத்துக்கு நியாயமா அவர் இந்தியாவுடைய பிரசிடண்ட் ஆயிருக்கணும். ஏங்க ஆவல? எவன் ஆக விட்டான்? நல்லது, நாடு தப்பிச்சது இல்ல. ஒழுங்கா வேலையை கவனிங்க, ஏதாவது காணாம போயிட போகுது. ஏன்னா எல்லா மக்களுடைய வரி பணம். நீங்க கவலைப்படாம போங்க. நான் இருக்கிற வரைக்கும் இங்க எந்த திருட்டு நாயும் உள்ள நுழைய முடியாது. ஆமா. டைம் பீஸ். டைம் பீஸா? மணி என்னையா? இங்கிலீஷ் தெரியாத? நீ எனக்கு சொல்றியா? நேரம் தான். நல்ல வேளை நான் பதறி போயிட்டேன். மணி 4ம்மா. இங்க இருந்தது ஒண்ணு காணுமே. என்னய்யா? இதோ இருக்குதே குடம். கண்ணப்பா, இது உனக்கே நல்லா இருக்கா? என்னப்பா, புது படம் கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்துட்டேங்க. ரீல்லாம் கரெக்டா இருக்குல்ல? ரீல்லாம் கரெக்டா இருங்க. புது காப்பிங்க. புது காப்பியோ பழைய டீயோ இப்படித்தான் போன தடவை படம் கொண்டு வந்த. முதல்ல பொண்ணு வாந்தி எடுக்குது, அப்புறம் கல்யாணம் நடக்குது. அது கதையே அப்படிதாங்க. அது சரி. இப்பதான் டவுன்ல முதல்ல ரிசப்ஷன் நடக்குது, அப்புறம் கல்யாணம் நடக்குது. உல்டா பண்றானுங்க. அப்பா, முதல்ல அந்த பிட்ட போடு, அப்பதான் கூட்டம் வரும். என்னடா? போயிருச்சே. என்னடா முருகா? என்னடா? கடவே அமைதியாரு. இங்கிலீஷ் படம் பாக்குற மாதிரியே இருக்கு. நான் பார்த்ததே இல்ல. சின்னசாமி, சின்னசாமி, இது என்ன கட்ட மாதிரி படுத்திருக்கான்? அடிச்சதே கட்டையில தான். சின்னசாமி அங்க இருக்கான். அப்படியா? இது என்ன புடவை கட்டியிருக்கான்? ஐயோ, புடவை கட்டினது இது. அவன் பிரா போட்டிருக்கான் பாரு. இப்ப நான் எழுப்புறேன் பாரு. பனியன் போட்டிருக்கான் பாரு. இன்றே பார்த்து பரவசப்படுங்கள். சந்தர்ப்பத்தை நழுவினால் சந்திக்க முடியாது. இன்றே பாருங்கள் உங்கள் அபிமான ராஜதுரை டூரிங் டாக்கீஸ்ல. ஆமா, நீங்களே எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கிறதுக்கு. முக்கா பில்லா முக்கா பில்லா லைலா ஓ லைலா. இதுக்கு என்ன அர்த்தம்? யாருக்கு தெரியும்? பின்ன பாடுறேன். எல்லாரும் பாடுறாங்க, நானும் பாடுறேன். அட சும்மா இரியா. சக்தி, இவ எப்படி இங்க வந்தா? சக்தி, சக்தி, சக்தி. ஐயோ, நான் எங்க இருக்கேன்? இங்க எப்படி வந்தேன்? ஒரே மயக்கமா வருது. சரி. ஐயோ, இவரு இல்ல, இவரு என்கிட்ட ஒரு தாயத்தை கொடுத்து கட்டிக்க சொன்னாரு. நானும் ஏமாந்து போய் கட்டிக்கிட்டு இந்த கயித்து கட்டில வந்து படுத்துக்கிட்டு இவரை கட்டிக்கிட்டு ஐயோ, நான் மோசம் போயிட்டேனே. பாட்டி, வடிவக்கா, அண்ணா, நான் ஏமாந்து போயிட்டேனே. இனிமே நான் உசுரோட இருக்க மாட்டேன். சொல்லியா வாந்தி எடுக்க போகுது. கரெக்ட். என்ன ரீல் விடுற? யாரும் நம்பாதீங்க, இவ பொய் சொல்றா. இவ பொய் சொல்ல மாட்டேன். பொய்யா? ஆமா. அவ்வா, இத இருக்குங்க. இந்த மனுஷன் கொடுத்த தாயத்து பொய் என்றாரு. ஐயோ, நான் யார்கிட்ட போய் சொல்லி அழுவேன்? கொஞ்சம் பூச்சி மருந்து தான் கொடுங்க, நான் செத்து போறேன். பூச்சி மருந்து தானே? காலைல டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்து தாரேன். ஆமா, கிழிச்சேன். டவுனுக்கு போய் நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். பூச்சி மருந்து ஒண்ணுதான் பாக்கி. ஓஹோ, அதுக்காக தான் இந்த பிளான் போட்டீங்களா? சின்னசாமி, சக்தி மேல ஆசை இருந்தா முறைப்படி தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கிக்கணுமே தவிர இப்படியே தாயத்துக்கிட்டு ஏமாத்துறது? தாயத்தாவது கீயத்தாவது திருப்பி திருப்பி அதையே சொல்லிக்கிட்டு. அதுக்கு இல்லப்பா, இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நீ அவளை கட்டிக்கிறது தான் சரி. இல்லனா வாழ்க்கை என்ன ஆகுது? அழாதம்மா, அழாத. பாட்டி, நாளைக்கு ஐயரை பார்த்து நல்ல நாளா பார்க்க சொல்லி அவங்க 2 பேர் கல்யாணத்தை முடிச்சிடுவோம். வேற என்ன செய்யறது? எல்லாம் கலியுகம் படுத்துற பாடு. அப்புறம் என்ன ஆக வேண்டியதை பாருங்க. ஆமா, சின்னசாமி சக்தி கல்யாணத்தை நடத்தி
நடந்து என்ன 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 பெருசா சொல்ல நினைக்கிறாரு, முடியல, சிக்குது. 300ல என்ன சின்னசாமி சக்தி கல்யாணத்தை மயில நான் எதுக்கு சிரிச்சேன்னு சொல்லு. நீங்க சிரிக்கணும்னு நினைச்சீங்க, சிரிச்சீங்க. நீங்க எதுக்கு சிரிச்ச? அவர் சிரிச்சா நானும் சிரிப்பேன், அவர் உட்கார்ந்தா நானும் உட்காருவேன், அவர் நடந்தா நானும் நடப்பேன், அவர் படுத்தா நானும் படுப்பேன், அவர் செத்தா நான் சாக மாட்டேன். எனக்கு என்ன தலைவிதியா? டேய், நிறுத்துங்கடா. சின்னச்சாமி நீ சொல்லு, நான் எதுக்கு சிரிச்சேன்? ஐயா, நம்ம தியேட்டர்ல ஓடுதுங்களே படம், அதுல என்எஸ் கிருஷ்ணன் சொன்னாருங்களே, சிரிச்சா உடம்புக்கு நல்லதுன்னு, அதை நினைச்சு சிரிச்சிருப்பீங்க. என்ன சுத்தி இருக்க எல்லாருமே முட்டாள் பசங்களாவே இருக்கீங்க. அவ நினைச்சுதான் சிரிச்சிருக்கீங்க. எனக்கு இப்பதான் புரியுது. இப்பவாது புரிஞ்சுது. டேய், நிறுத்துங்கடா. இந்த ஊர்ல என்ன தவிர எல்லாரும் பொம்பளைங்களா இருக்கணும். நீங்களும் பொம்பளையா இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். நாங்க கர்ப்பமா இருப்போம். மாங்காத்த நிட்டு அலைவோம். ஏய், யார் அவ? ஐயா, அது நம்ம வரத சம்சாரங்க. மூஞ்சி மறைஞ்சிருக்கு, எதை வச்சு கண்டுபிடிச்ச? நடைய பார்த்துதான் சும்மா. சின்னச்சாமி நம்ம லைன்ல தான் இருக்கான். நடைய வச்சு ஆளை கண்டுபிடிச்சான்னா அவனுக்கு தெரியாத வித்தையே இருக்காது. எங்க நாய் வேலை நிமித்து பாப்பா. அஞ்சு என்றதுக்குள்ள நிமித்தி காட்டணும். கஷ்டம் ஆச்சுமா. நான் என்ன நிமிரம்? 1 2 3 4 5. அட நிமிந்துருச்சே. நிமிரலையா? யோ, அவர் நிமிந்துருச்சுன்னா நிமிந்துருச்சு. ஆமா ஆமா, அது நிமிரலன்னா நிமிரல. யோ, நீங்க 2 பேரும் போய் நாய் வாழ நிமித்தணுமா? பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ் போய் இருக்கிற துணிமெல்லாம் எடுத்து ஒரு 10 பேர் கொடுத்துட்டு 100 பேர் கொடுத்தா கணக்கெழுது. பஞ்சாயத்து போர்டுல ஏது துணி? அதான் போன வாரமே எல்லாத்தையும் எடுத்துட்டோமே. போன வாரம் உன் பொண்டாட்டி கட்டி இருந்த சேலை அங்கே எடுத்ததுதானா? நீ கட்டி இருக்க லுங்கி கூட அங்கேதான் எடுத்து. வடிவு, என்னையா? ஹிந்தி பலகாரம் சொல்றியா? தோசை இந்தி பலகாரமா? தோசைன்னு ஏன் தெரியுமா பேர் வந்தது? ஏ தோன்னா ஹிந்தியில 2ன்னு அர்த்தம். ஒரு பக்கம் சுடும் போது சைன்னு சத்தம் கேட்கும், இன்னொரு பக்கம் புரட்டி போடும் போது சைன்னு சத்தம் கேட்கும். அதனாலதான் தோசைன்னு சொல்றோம். நீ இந்தியில கூட பெரிய புலவர் தான் போல இருக்கு. ஹிந்தி என்ன, இங்கிலீஷு, மலையாளம், கன்னடம், தெலுங்கு எல்லா பாஷையிலுமே 2 வார்த்தை தான் தெரியும். ஓ, பன்மொழி புலவரா? பன்மொழி புலவரும் சொல்ற. ரொம்ப நாளா உன்னை ட்ரை பண்றேன், ஓ மொழிய மேல படமாட்டேங்குதே. கணக்கு பிள்ளை? கணக்கு பிள்ளையா? கணக்குன்னு கூப்பிடு, இல்லைன்னா என் பேரை சுருக்கி செல்லம்மா செவளைன்னு கூப்பிடு. நீ என்னமோ பிள்ளைன்னு கூப்பிடுறது ஒரு குழந்தைய கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஏ செவல மாப்பிள்ளேன்னு கூப்பிடுறேனே. தங்கமா போச்சு. ஐயோ, வடிவுக்கா வடிவுக்கா, முருகனை பாத்தீங்களா? இல்லையே, இங்க வரல. வந்தாப்புல தெரியலையே. உட்காரு, தோசை சாப்பிடு. சாப்பாடெல்லாம் முருகனை பார்த்ததுக்கு அப்புறம் தான். சரி நான் வரேன்க்கா. சக்தி, போற வழியில பட்டாளத்து மாமா கிட்ட கொடுத்துட்டு போ. உன்னை எல்லாம் முருகன் தான் வள்ளியை தேடி போனாரு, இப்ப வள்ளியில முருகனை தேடி போகுது. மாமா மாமா, பட்டாளத்து மாமா. என்ன சக்தி, மான்குட்டி மாதிரி துள்ளிட்டு ஓடி வர்ற? மானம் இல்ல, மயிலும் இல்ல, துள்ளும் இல்ல, துடிக்கவும் இல்ல, கையும் ஓடல, காலும் ஓடல. விஷயத்த சொல்லு. வார்ஃபீல்ட்ல வெடிக்கிற குண்டு மாதிரி வார்த்தைகளை வெடிச்சாங்க, என்ன புரியும்? முருகனை காணும். பாத்தீங்களா? எங்க எங்கேயாவது வந்தாப்லையா? இங்க வரலையே. வந்தா நான் என்ன ஒளிச்சா வச்சுக்க போறேன்? சரி நான் வரேன். இந்தாங்க, வடிவுக்கா கொடுத்தாங்க தோசை. சக்தி, போறப்ப சின்ன சாமி இருந்தா வர சொல்லு. சின்ன சாமியோ பெரிய சாமியோ, எந்த சாமி கிட்ட எனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை இருக்குன்னு எனக்கு தெரியும். எல்லாரும் நல்லா சாப்பிடணும். வாங்க மயில, வாங்க சவல, வாங்க நீங்களும் உட்காருங்க. என்ன அப்படி விசேஷம்? இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். சந்தோஷமான நாளா? நம்ம விஷயத்தை பத்தி முடிவு பண்ணிட்டியா? எப்ப வச்சுக்கலாம், எங்க வச்சுக்கலாம்? என்னத்த? கல்யாணத்தை. யோ, இத்தனை பேர் மத்தியில உனக்கு என்ன வாய் குழப்பு? வா, தனியா போய் பேசுவோம். அவன் இங்கதான் தெரியாதவன். ஆமா, இவர் பெரிய எங்க ஏய் சவல, வடிவு,
உன் சந்தோஷத்துக்கு காரணம் தெரிஞ்சிருந்தும் நான் ஏதாவது வாயை திறந்தானா என்னையா காரணம்? அதை இத்தனை பேருக்கு மத்தியில சத்தம் போட்டு சொல்ல முடியுமா? கிட்டவா என்னன்னு சொல்லு. முத்தம் கொடுத்து சொல்ல வேண்டிய விஷயம். இவர்தான் இங்கீதம் தெரிஞ்சவர். ஏய், பெண்கள் பக்கத்துல நெருங்க கூடாது, தள்ளியே இருக்கணும். இப்ப புரிஞ்சுதா? வடிவு ஏன் ஆளு. ஏய் செவல, ஏன் ஆளு? ஏன் ஆளு? ஏன் ஆளு? டேய், ஆறா நீ அப்பத்துல இருந்து இங்கே நிக்கிற? ஓ, குச்சியா? ஏன் ஆளுதான். ஏன் ஆளு? யோ நிறுத்துங்கயா. ஏன் வாயால சண்டை போட்டுக்கிறீங்க? அதுதானே இருக்கு. உங்க 2 பேர்ல யார் ஆம்பளை நிரூபிக்க இதால சண்டை போட்டு ஜெயிச்சு காட்டுங்க பாக்கலாம். முடியாதா என்னால? இன்னைக்கு நுரைக்கிறேன் அவனை. ஒரே அடிதான் நுறுக்கி போடுறேன் அவனை. என்ன? ஏய்! ஏய்! செவல, இந்த அக்கினி பரீட்சை எல்லாம் நமக்கு தேவையா? சரியா சொன்ன. ஒரு பொண்ணுக்காக 6 நண்பர்கள் அடிச்சுட்டாங்கிற செய்தி பத்திரிக்கையில வரணுமா? அப்படின்னா ஓ, நீயா? ஒரு பொம்பளை 2 அயோக்கிய பசங்களை அடிச்சு விரட்டினான்னு பேப்பர்ல வரட்டும். எதுக்கு? இந்த பொம்பளை நம்ம 2 பேத்தையும் பிரிக்கிறா. வா, இந்த தீப்பந்தத்தோட ஒலிம்பிக்ல ஒண்ணா ஏதாவது கப்பு கிடைக்கும். கபா! ஹம். இந்த அயோக்கிய பசங்களை சேர்த்து விரட்டினதுல எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷமா இருக்கு. இவங்க ஐயா இருக்காரே ராஜதர, அவர் எதிர்த்த ஒரே ஒரு மீச வச்ச ஆம்பளை, அதான் நம்ம சின்னசாமி. நேருக்கு நேரா போடுன்னு போட்டிருக்கு. அதுக்கு தான் நான் இலவசமா போடுறேன், நல்லா சாப்பிடுங்க. நெருப்பு இல்லாம புகையாதியா? நம்ம எஜமா ஏரிக்கரையில அந்த பொண்ணுக்கு சேலை கொடுத்ததையும் அது வாங்கிட்டு போனதையும் நம்ம ஊர்லயே பல பேர் பார்த்திருக்காங்க. அவ்வளவு ஏன், ஒரு நாள் அர்த்த ராத்திரியில அந்த பொண்ணு நம்ம எஜமா ரூம்ல இருந்து ஓடி வந்ததை என் 2 கண்ணால பார்த்தேன். என்னது? புரியுது. இவருக்கு இருக்குதே 1.5 கண்ணு, எப்படி 2 கண்ணால பார்த்தாருன்னு கேக்குற. என்னைக்காவது ஒரு நாள் 2 கண்ணால பாப்பையா? அவர் பார்த்தா சரியா இருக்கும். இது எத்தனை? 3. சுத்தம். ஆக கூட்டி கழிச்சு பெருக்கி வகுத்து பார்த்தா கணக்கு கரெக்டா இருக்கு, சிக்கலே இல்லைங்கிற. நீ கணக்கு பிள்ளை, கணக்குல கோட்டை விட்டுறாத, டெவலப் பண்ணு. புருஷன் செத்து போயிட்டாரு இந்த பொண்ணுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம். பூவு பொட்டு மஞ்சள் மண்ணாங்கட்டி எதையுமே அது விடலையே. அதையெல்லாம் விட்டுட்டா நம்ம ஐயா ராஜதுரைய மயக்க முடியுமா? அதோ சத்தியோட பையன் வர்றான் பாருயா. ஏய் நில்றா. யாருக்குடா பூ வாங்கிட்டு போற? வாண்டு பைய பூ வாங்கிட்டு போவான், அவன் அம்மாவுக்கு தான். என்ன காலம் பாத்தியா? பிள்ளையே அம்மாவுக்கு பூ வாங்கி கொடுத்து மாப்பிள்ளை கட்டியும் அனுப்பி வைக்க போகுது. ஏய், இப்பவே இப்படி இருக்கியே, பெரிய ஆளானா பெரிய மாமாவாயிருவேன். இன்னைக்கே சிப்பா தச்சு வச்சுக்க. என்னடா முறைக்கிற? பூ. சும்மா போறவனை கூப்பிட்டு கேள்வி கேட்டா புரியுங்க. எழுத நீ என்ன இவருக்கு அடியாளு, இங்க நெல்லு. அவரெல்லாம் தனியா பாத்துக்குவாரு. என்ன எழுதுன? பிள்ளையார் சொல்லி எழுதியிருக்கங்க. பிள்ளையார் சொல்லி எதுக்கு போறது தெரியுமா? தெரியுமே. ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு முன்னால பிள்ளையார் சொல்லி போடுறது மங்களகரமா இருக்கட்டுமேனு போடுறது. அதுதான் இல்ல, பேனா எழுதுதானே டெஸ்ட் பண்றதுக்காக முதல்ல பிள்ளையார் சொல்லி போடுறது. அப்படியா? ஆமா. யோ, விவரத்தை எழுதியா? சொல்லுங்க. என்னுடைய செல்வாக்குல கீழே எங்க ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டையும் மெம்பர்களையும் ம் ஏகமனதா போட்டி இல்லாம தேர்ந்தெடுத்துட்டோம். எங்க ஊர் ஜனங்களுக்கு நிறைய வசதிகள் செய்ய வேண்டியிருப்பதனால பணம் அவசியம் தேவைப்படுது. அதனால உடனடியா எங்க ஊர் திட்டத்துக்கான பணத்தை அனுப்பி வைக்கவும். கரெக்டா எழுதிட்டியா? எழுதிட்டேங்க. உடனடியா அதை கலெக்டருக்கு அனுப்பிச்சு வை. வாடா பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட். இப்படித்தான் லேட்டா வர்றதா? பிரசிடண்ட் ஆயிட்டாருல, ஏத்தம். இது என்னடா தூசியா இருக்கு? தொடர இங்க யார் தொடக்கிறது? வைஸ் பிரசிடண்டா? தொடரா. ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் செவல போய் டீ வாங்கிட்டு வாடா. என்ன தயக்கம்? பிரசிடண்ட் ஆயிட்டோம்னா அமெரிக்கா பிரசிடண்டே பஸ்ல தான் போறாரு, நீ போக கூடாதா? வாயா, போய் டீ வாங்கிட்டு வாயா. ஏய், போறியா இல்லையா? நடக்காத, ஓடு. வடிவு வடிவு இட்லி இருக்கா? இன்னைக்கு என்ன ரொக்கம், நாளைக்கு என்ன கடை? காசு இருந்தா பாரு, இல்லன்னா இடத்த காலி பண்ணு. நான் என்னைக்குமே ரொக்கம்தான்.
உன் கடை இட்லின்னா அது சொர்க்கம் தான். இந்த 20 ரூபா இத வச்சுக்க. இது தீர்ற வரைக்கும் தினமும் இட்லி கொடு. மயில, நீயும் அந்த செவலையும் என்கிட்ட ஒரு மாதிரியா பேசுறீங்க, ஒரு மாதிரியா குழையறீங்க. அவன் இந்த கணக்கும் பண்றானா? சரி விடு, நாங்க அப்படித்தான் இருப்போம். வயசுக்கு வந்த ஆம்பளைங்க. அடி ஆத்தே, ஆச்சரியமா இருக்கே. இந்த ஊர்ல ஆம்பளைங்க கூட இருக்கீங்களா? வடிவக்கா, வாங்க பிரசிடண்ட் தம்பி, உட்காருங்க. உட்கார நேரம் இல்ல, டீ வேணும், ஸ்ட்ராங் டீ. ஸ்ட்ராங் டீ என்ன, ஸ்பெஷல் டீயே போட்டு தரேன், உட்கார்ந்து சாப்பிடுறது. எனக்கு இல்ல, ராஜதுரையாவுக்கு. என்ன தம்பி, பிரசிடண்ட் நீ பியூன் மாதிரி டீ வாங்கிட்டு போறதா? முதல்ல 4 டீ போட்டு கொடுங்க. ஒரு பழமொழி தெரியுமா? நாய குளிப்பாட்டி நடு வீட்டுக்குள்ள வச்சாலும் அது வாழை ஆட்டிக்கிட்டு எதையோ திங்க போமா. யோ, மயில, மரியாதையா பேசியா? பேசட்டும் விடுங்க. அவர் இந்த பதவியை எதிர்பார்த்து இளவு காத்த கிளி ஆனாரு. நான் ஒண்ணும் கிளி இல்லையா? அப்புறம் என்ன, ஆந்தையா கோட்டானா? பார் வடிவு, என் பர்சனாலிட்டியை பழிக்கிறதுக்கும் ஒருத்தன் பிறந்திருக்கான். உள்ளத சொன்னா உடம்பு எரியுதாக்கும். ஏன்பா பிரசிடண்ட், தேளுக்கு நாட்டாம கொடுத்தா அது வேலைக்கு ஒரு கொட்டு கொட்டுமா, அது மாதிரி இருக்கு. இத பாரு. என்ன பண்ணாரு இது நோட்டீஸ்? எனக்கு நஞ்ச புஞ்ச ஒரு காணி நிலம் கூட சுத்தமா கிடையாது. ஆனா வரிகட்ட சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கு. இதுல ஏதோ குழப்பம் இருக்கே. இத நான் ஐயா கிட்ட காட்டுறேன். உனக்கு தெரியாம இது எப்படி அவனுக்கு போச்சு? இன்னொருத்தர் இந்த மாதிரி தப்பு நடந்துச்சு, ஒண்ணும் பண்ண மாட்டேன். உன் தலையை எடுத்து. டேய், நீ ஏன்டா நின்னுட்டு இருக்க? போய் தேட்டர்ல போய் வேலையை பாரு. ஏப்பா, இங்க வா வா. என்ன வேணும்? நீங்க யாரு? சார் பஞ்சாயத்து அதிகாரி. இருக்கட்டும். உங்க ஊர் பிரசிடண்ட பாக்கணும். பிரசிடண்ட பாக்கணுமா? எதுக்கே சிரிக்கிற? ஏன் இஷ்டம் சிரிப்பேன். கொடுக்க வேண்டியதை கொடுக்காம கேக்குறீங்களேன்னு தான் சிரிக்கிறேன். என்னத்தையா கொடுக்கணும்? லஞ்சம் நினைக்காம ஒரு 5-10 அன்பளிப்பா கொடுக்கணும். அப்பதான் அடிமட்டத்துல இருந்து மேல் மட்டம் வரைக்கும் ஊழல ஒரு சமத்துவமா மெயின்டைன் பண்ண முடியும். இந்தாயா. என்னப்பா இதெல்லாம்? கோஷிக்காதீங்க. பிரசிடண்ட் ஊர்ல தான் இருக்காரு. நேரா போங்க. டிரைவர் வண்டி எடு. வண்டி எடு. ஸ்டார்ட் ஆகலையா? ஏறு ஏறு. இப்ப ஸ்டார்ட் பண்ணு. பாத்தியா, கவர்மெண்ட் கார்ல காசை வச்சாதான் ஸ்டார்ட் ஆகும். நீ போ. 10 ரூபா கொடுத்துருக்கானுங்க, ஒரு குவார்டருக்கு கூட பத்தாது. சின்னச்சாமி, இந்த 15 லட்சத்துக்கு என்ன திட்டம் வச்சிருக்கேன்னா? ஐயா, நம்ம ஊர்ல பிரசவ ஆஸ்பத்திரி இல்லாம ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. போன மாசம் நம்ம மாரியப்பன் சம்சாரம் இல்லங்க, இன்னொருத்தனோட ஓடி போயிட்டாங்க. அது இல்லைங்க, பிரசவத்துக்காக டவுன் ஆஸ்பத்திரிக்கு போற வழியிலேயே செத்து போச்சுங்க. ஐயா, ஒரே ஒரு பிரசவ ஆஸ்பத்திரி. பிரசவ ஆஸ்பத்திரி தானே? கட்டலாம். ஒரு பக்கம் பிரசவ ஆஸ்பத்திரி கட்டுறோம், இன்னொரு பக்கம் முக்கோணத்தை போடுறோம். போடு போடு, முக்கோணத்தை போட்டுறாதப்பா, கையெழுத்து போடு. அடுத்த செக்கிலையும் கையெழுத்து போடு. அந்த பணத்துல என்ன பண்ணலாம்? ஐயா, நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் ஒண்ணு பெருசா கட்டின்னா ஆபரேஷன்ல பண்ணணும். அது இல்லைங்க, குழந்தைங்க படிக்கிறதுக்கு. அட என்னையா நீ? ஐயா தான் டூரிங் கிளாஸ் நடத்துறாருல, அப்புறம் எதுக்கு பள்ளிக்கூடம்? பசங்க எல்லாம் டூரிங் கிளாஸ்க்கு அனுப்பு. ஏற்கனவே உள்ள பள்ளிக்கூடத்துல மாடு மேயுது, சாணி அல்லவே ஆள் இல்ல. புது பிரசிடண்ட் ஆசைப்படுறாருல்ல, சரி அவர் எல்லாட்டும். பள்ளிக்கூடம் தானே, கட்டலாம். முதல்ல கையெழுத்த போடு. இந்தாங்க செவல ஐயா, ஆத்தோரத்துல இருக்க அருணாசலத்தோட மாந்தோப்புக்கு ஐட்டங்களை கொண்டாந்து ஒதுக்கிறேன். வேலை பேசிருக்கோம்ல, அதுக்கு இது அட்வான்ஸா கொடு. இந்த செக்க மாத்தி அம்மா கிட்ட பணத்தை கொண்டாந்து கொடு. செக்கு புக்கை இரும்பு பெட்டிகளை போட்டு பத்திரமா பூட்டி வை. இதே மாதிரி கையெழுத்து நாம போட பழகிட்டோம். இவன் தேவையில்லை, இவரும் தேவையில்லை. நீ என்ன போகாம நின்றுட்டு இருக்க? கொட்டாயில போய் வேலையை பாரு. ஆமா, இன்னைக்கு என்ன பூம்புகார படமா? கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு, கலெக்ஷன் ஒழுங்கா கவனி. ஊர் வந்தாச்சு, இறங்க. வழி உடையா இறங்குறாங்க. சீக்கிரம் இறங்குவா. ரைட். சின்னசாமி, நீ ஊர்ல இல்லாதப்போ அந்த ராஜதுரை ரொம்ப அநியாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஜனாதிபதி வருகை.
என்ன மேல குரல் கேக்குது? ஆண்டவனா பேசுறது? சுங்குவார் சத்தத்தில் கோர விபத்து. போதை மருந்து பிடிபட்டது. பிரேமானந்தா அடச்சி. பேப்பரும் வாங்க மாட்டீங்க, வாங்கினவனை படிக்கவும் விட மாட்டீங்க. வந்துட்டானே. மதுவிலக்கு போலீஸா? மதுவிலக்கு போலீஸா இருந்தா மாமூல் கொடுத்தா போயிருவான் ஐயா. இவன் ஆபீசரை கொலை பண்ணிட்டு 6 வருஷம் ஜெயில இருந்து இப்பதான் வந்திருக்கான். அவங்கிட்ட மெதுவா நைஸா பேசி நம்ம பக்கம் இழுத்துருவோம். அப்பதான் பின்னால உபயோகரமா இருக்கும். பிரசிடண்ட் நீ பிரசிடண்டா? பஞ்சாயத்து போர்டு மெம்பர்ல டெபாசிட்டே போயிருச்சு. பிரசிடண்ட் ஜெயிலாம் எப்படி இருந்துச்சு? ஜெயிலுக்கு போறது ஒன்றும் கௌரவ குறைச்சல் இல்ல. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அதை நினைச்சு கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. சின்னசாமி ஒண்ணும் பேசாம போறானே, உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? சொல்லி இருப்பான். அடுத்ததா கொலை பண்றதுக்கு ஆளை பார்க்க சொன்னா அதுக்குள்ள நீ கூப்பிடவா சின்னசாமி? என்ன இவ்வளவு